வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. வித்யா வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கான பிரசாதங்கள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் பண்ண, 1 மணி நேரத்தில் எப்படி இத்தனை ரெசிபீஸை பண்ணி முடிச்சேன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் முதல் வேலையாக இட்லி அரிசி 2 டம்ளரை நல்லா கழுவி எடுத்து அதை ஊற வச்சுட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறுறக்குள்ளே வீட்டில் மற்ற வேலைகளையும் முடிச்சுட்டு நானும் ரெடியாகி வந்தாச்சு. மாவு அரைகிறதுக்குள்ளே நான் தாளிப்பை ரெடி பண்ணிட்டேன். தாளிப்புக்கு கடா நல்லா சூடானதும் லாவிஷாக நல்லா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு 2ஐயும் பொரிச்சு விட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 2ஐயும் சேர்த்தி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே வடை சட்டியில் 2 டம்ளர் அரிசியை ஆட்டினேன் இல்லைங்களா, அதில் பாதியை மட்டும் இப்போ நான் வடை சட்டியில் சேர்த்திக்கிறேன். இப்போ எடுத்துருக்கிறது கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மாவு. மீதி மாவு கிரைண்டரில் இருக்குது இல்லைங்களா, அதில் இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு மீதி மாவில் 1 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, 1 கப் அளவுக்கு உருண்டை வெல்லம் பொடியாக தட்டி அதையும் சேர்த்திக்கிறேன். இது நல்லா நைஸாக கிரைண்ட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே கார கொழுக்கட்டைக்கு நாம் மாவை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த கார கொழுக்கட்டை மாவு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரைக்கும் வறுத்தா போதுமானது. இது ஒரு 5 நிமிஷம்தான் நான் வறுத்திருப்பேன். கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ஆட்டிகிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த மாவை அதே வடை சட்டியில் சேர்த்திட்டு இப்போது இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சில்லுகளை சேர்த்திக்கிறேன். நல்லா லாவிஷாக எண்ணெய் ஊற்றி விட்டு இதையும் கெட்டி பதம், அதாவது கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு 5 நிமிஷம்தான் எடுத்துக்கிச்சு எனக்கு டைம். இப்போது 2 வித கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை வேக வைக்கிறக்கான தட்டுலேயும் கொழுக்கட்டை மோல்ட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். இப்போது மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். மோல்டு கொழுக்கட்டை காரத்தில் ஆறும் ஸ்வீட்டில் ஆறும் மட்டும்தான் பண்ணேன். மீதி எல்லாத்தையும் பிடி கொழுக்கட்டையாக தான் பண்ணிக்கிட்டேன். ட்ரெடிஷ்னலாகவே எங்கள் வீடுகளில் பிடி கொழுக்கட்டை தான் விநாயகர் சதுர்த்திக்கு வைப்போம். அதனால் மீதி இருந்த ஸ்வீட் காரம் 2 கொழுக்கட்டை மாவுலேயும் பிடி கொழுக்கட்டையே வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இட்லி குண்டால தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சிடலாம். இது கூட பருப்பு ஒரு விதத்தையும் தாளிக்கலான்னு சொல்லி நேற்று காலையிலேயே பாசி பருப்பை ஊற வச்சு நைட்டு முளை கட்டிட்டேன். அதையும் இதோட வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. லிட் போட்டு மூடிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பருப்பு கொழுக்கட்டை 2ம் வெந்தாச்சு. இப்போ பருப்பை தாளிச்சிடலாம். கடை நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூனை போட்டிருக்கேன். கூடவே 1 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் போட்டு கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா முளைக்கட்டி வேக வச்ச பாசி பயிரை இதோட சேர்த்திக்கிறேன். வேக வச்ச பருப்புன்றனால அதில் கொஞ்சம் ஈரப்பதம்ன்றது இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்தினா முளைக்கட்டின பாசி பயிறு ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் விநாயகருக்கு படைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் மோல்டில் செஞ்ச கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கைப்பிடி கொழுக்கட்டை, காரம் ஸ்வீட் 2ம் பண்ணியிருக்கேன். இது கூட முளைக்கட்டின பாசிப்பயிறு பொரியல், கூடவே வெள்ளை எள்ளு உருண்டை, இது அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தது.
இதெல்லாம் தான் இன்னைக்கு வித்யா வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பிரசாதங்கள். இதே மெத்தடில் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை, பாசிப்பயிறு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு 1 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.